ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த சட்னியை தினைக்கும் 2 ஸ்பூன் சாப்பிட்டிங்கனாலே போதும். உடம்புல ரத்தமும் ஊறும், முடி உதிர்வும் குறையும். அது என்ன சட்னி அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் அப்படின்னு எல்லாரும் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான் இரும்புச்சத்து குறைபாடு. அதோட தொடர்புடைய இரத்த சோகையும். அதுவும் மில்லியன் கணக்கானோர் இந்த இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இரத்த சோகை அப்படிங்கிறது இரும்புச்சத்து குறைபாட்டால் வரக்கூடியது தான். இந்த நிலையில் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவுகள் குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை அப்படிங்கிறது ஃபோலேட், வைட்டமின் B12, விட்டமின் A இதோட குறைபாட்டினால கூட சிலருக்கு வரும். இப்படிப்பட்ட இரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இரும்புச்சத்து, விட்டமின் C அதிகம் நிறைஞ்ச உணவுகளை நீங்கள் சாப்பிட்றப்ப இரத்த சோகையை எதிர்த்து நம்ம போராட முடியும். அதுக்கு இந்த சட்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இரும்புச்சத்து குறைபாட்டை போக்கி இரத்த சோகையை தடுக்க உதவுற ஒரு அற்புதமான சட்னி தான் இது. நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பல நிவாரணப் பொருட்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சரியான வழிகளில் அதை பயன்படுத்தணும். அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை வச்சு சட்னி தயாரித்து நம்ம சாப்பிட்றப்ப அது இரும்புச்சத்து, விட்டமின் சியை நமக்கு தரும். அதாவது இரும்புச்சத்தை அதிகரித்து உடலோட ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த சட்னியை சாப்பிட்றப்ப உடல் சோர்வு சரியாகும், தலைமுடி உதிர்றது குறையும், ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும், உடலில் ரத்தம் ஊற ஆரம்பிக்கும். இந்த கருவேப்பிலை சட்னியை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கருவேப்பிலை சட்னி தயாரிக்க தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை 1 கப்பு, வறுத்த எள்ளு விதைகள் 2 டேபிள் ஸ்பூன், வெல்லம் ஒரு சின்ன துண்டு, லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? முதல்ல ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு அதில் கருவேப்பிலையை சேர்த்து மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் வறுத்த கருவேப்பிலை, எள்ளு விதைகள், கொஞ்சோண்டு வெல்லம், லெமன் ஜூஸு, கொஞ்சோண்டு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இவ்வளவு நோய்களுக்கும் மருந்தாகக்கூடிய சட்னி ரெடி ஆயிரும். இந்த சட்னியை தினைக்கும் 2 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே போதும், நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த சட்னியை தோசை, இட்லி, ரொட்டி அப்படின்னு நீங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். சாதத்தில் போட்டு கூட நீங்கள் விரவி சாப்பிட்லாம். இந்த சட்னி இருக்குல்ல, இது இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும், முடி உதிர்வை சந்திக்கிறவங்களுக்கும், உடல் சோர்வு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சட்னியை சாப்பிட்றப்ப நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கருவேப்பிலை சட்னியை சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் காஃபி, டீ குடிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இல்லைன்னா அது இரும்புச்சத்து உறிஞ்சுதலில் தடையை ஏற்படுத்திடும். இந்த வீடியோவில் டெய்லி 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சட்னி சாப்பிட்றதுனால ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி எப்படி ரத்த சோகையை குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், முடி உதிர்வை குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.